Good morning to everyone. Welcome to Teaching Tutorials Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு பாடம். 9ஆம் வகுப்புல ஏற்கனவே நம்ம மீதி தேற்றம், காரணி தேற்றம்லாம் நடத்தியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ அது சம்பந்தப்பட்ட கணக்குகள் பயிற்சி 3.3ல இருக்கு. அதுல முதல் கணக்கு இப்போ நம்ம பார்க்க போறோம். இத பாருங்க. P of x is equal to x cube minus 5x square plus 4x minus 3 என்ற பல்லுறுப்புக்கோவை g of x is equal to x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மடங்கா என சரிபார்க்க. மடங்கு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா p of x ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இப்போ g of x இந்த p of x ஓட மடங்கான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of x by g of x கண்டுபிடிக்கணும். அப்போ மீதி என்ன செய்யணும்னா நமக்கு 0ன்னு கிடைக்கணும். மீதி 0ன்னு கிடைச்சாதான் அந்த g of x p of x இன் மடங்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? மீதி இன்றி வகுப்படுறது தான் மடங்கு. அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த கான்செப்ட் தான் இதில் பயன்படுத்த போகிறோம். வேணாம் அங்கே பாருங்க. இப்போ நம்ம எழுதலாம். p of x கொடுத்துருக்காங்க x cube minus 5x square plus 4x minus 3. g of x என்ன கொடுத்துருக்காங்க? x minus 2. சரியா? இப்போ நம்ம மீதி தேற்றம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மீதி தேற்றத்தின்படி நம்ம என்ன செய்ய போறோம்? மீதி கண்டுபிடிக்க போறோம். மீதி தேற்றத்தின்படி p of x by g of x இன் மீதி. அந்த மீதி தேற்றத்திலே நமக்கு தெரியும், நம்ம இந்த எந்த பல்லுறுப்புக்கோவை வச்சு வகுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்? மீதி கண்டுபிடிக்கிறது. நமக்கு சிம்பிளா வழி இருக்கு. அங்க மீதி தேற்றத்தில் x மைனஸ் ஏன்னு வரும், இங்க x மைனஸ் 2ன்னு இருக்கு. அப்ப ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 2. அப்ப நம்ம மீதி தேற்றத்தில் படிச்சிருப்போம், p of a தான் என்னது? மீதி. அப்ப இந்த இடத்துல p of 2 தான் மீதி. அப்ப p of 2 நம்ம கண்டுபிடிக்க போறோம். p of x இருக்குல்ல, அப்ப x க்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம்? 2 போட போறோம். 2 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் 8 மைனஸ் 5 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 4 2 8 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 5 20 பிளஸ் 8 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8 8 16 23 23 மைனஸையும் கூட்டிட்டோம், மைனஸ் 23 is equal to 16ல 23 கழிச்சா எத்தனை? மைனஸ் 7. நமக்கு 0 கிடைக்கல இந்த இடத்துல. not is equal to 0, not equal to 0 வந்துருச்சு. ஆனா மீதி 0 வந்தா தான் என்னது? g of x p of x இன் மடங்குன்னு சொன்னேன். அப்ப என்ன இல்ல? g of x x minus 2 என்பது p of x இன் மடங்கு அல்ல. மடங்கு அல்ல. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டாவது கணக்கு போகலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்க. மீதி தேற்றத்தின்படி, மீதி தேற்றத்தை பயன்படுத்தி p of x ஐ g of x ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. சிம்பிளா என்ன செஞ்சுட்டாங்க? நேரடியாக கேட்டாங்க மீதியை கண்டுபிடி அப்படின்னு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? முதல் கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கு பாருங்க. p of x என்ன கொடுத்துருக்கு? x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 1. g of x என்ன கொடுத்துருக்கு? x பிளஸ் 1. நம்ம மீதி தேற்றத்தின்படி x மைனஸ் a இங்க x பிளஸ் 1. அப்ப a யோட வேல்யூ இங்க என்ன இருக்கு? மைனஸ் 1. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீதி தேற்றத்தின்படி மீதி. மீதி தேற்றத்தின்படி மீதி p of a தானே கண்டுபிடிக்கணும். அப்ப p of a க்கு பதிலா இங்க மைனஸ் 1 நம்ம எடுத்திருக்கோம். அப்போ x க்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் 1 போடணும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. சரியா? இப்போ மைனஸ் 1 கியூப் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் என்னது? பிளஸ் 1. அது அங்கே மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான்? 1 தான். அது மதிப்பு மாற போகிறது இல்லை. இந்த இடத்துல மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 4 மாறிடும். மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இந்த பிளஸ் 4 முதல்ல எழுதிக்கலாமா? எழுதிட்டு 1 2 1 கூட்டினா 4, மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 4, 4 மைனஸ் 4 0. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முதல் கணக்குக்கு மீதி கண்டுபிடிச்சிட்டோம். மீதி என்னது? 0. ரைட்டா?
அடுத்து நம்ம என்ன செய்யணும், இதுலேயே ரெண்டாவது சப்டிவிஷன் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குன்னா p of x is equal to 4x cube minus 12x square plus 14x minus 3. g of x என்ன இருக்கு, 2x minus 1. இப்போ அதே மாதிரி தான் மீதி தேற்றத்தின்படி மீதி கண்டுபிடிக்க போகிறோம். மீதி தேற்றத்தின்படி மீதி இங்கே நமக்கு மீதி தேற்றத்தில் x மைனஸ் ஏன்னு இருக்கும், இங்கே என்ன இருக்கு 2x மைனஸ் 1 இருக்கு. ரைட்டா? நமக்கு வந்து இங்கே x மட்டும்தான் இருக்கணும், ஆனால் இங்கே என்ன இருக்கு 2x இருக்கு. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிட போகிறோம். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணும்போது2x பை 2 x மட்டும்தான் இருக்கும், மைனஸ் 1/2. அப்போ x மைனஸ் 1/2. அப்போ ஏக்கு பதிலாக அங்கே என்ன கிடச்சிருச்சு, 1/2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, p of 1/2. p of 1/2 கண்டுபிடிச்சிடலாமா? x எங்கெல்லாம் இருக்கோ p of xல அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்யணும், 1/2 போடணும். 1/2 கியூப் மைனஸ் 12 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 14 இன்ட்டு 1/2 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/2னா 1 கியூப் பை 2 கியூப், இப்போ 1/8 மைனஸ் 12 இன்ட்டு 1/2 ஸ்கொயர்னா 1/4 ப்ளஸ் 14 இன்ட்டு 1/2 மைனஸ் 3. சரியா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த 4ம் இந்த 8 கேன்சல் பண்ணலாமா? 1 நாள் 4, 2 நாங்க 8, 1 நாள் 4, 3 நாங்க 12, 1 2 7 2 14 இஸ் ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 3. ரைட்டு தானே? மைனஸ் 3 ப்ளஸ் 7 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 7, இந்த மைனஸ் 3 கூட மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 7ல் 6 கழிச்சானது 1, 1/2 சேர்த்தானது 1.5 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், தகாபின்னா மாற்றலாமா? பகுதி 2 2 2 2 ப்ளஸ் 1 3. அப்போது கலப்பின தகாபின்னா மாற்றலாம் 3/2. இதுதான் என்னது, ரெண்டாவது கணக்குக்கு மீதி. சரிதானா? அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், மூணாவதுக்கு போகலாம். இதை டெலிட் பண்ணிடலாம். மூணாவது என்னது இருக்கு பாருங்க. மூணாவது வந்து p of x is equal to x cube minus 3x square plus 4x plus 50 இருக்கு. சரிதானா? அடுத்து g of x என்ன இருக்கு, x minus 3 இருக்கு. இங்க மீதி தேற்றத்தின்படி x minus a தானே இருக்கணும், இங்க x minus 3 இருக்கா? அப்ப ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 3ன்னு போடணும். இப்போ மீதி தேற்றத்தின்படி மீதின்னு எழுதிக்கலாம். மீதி தேற்றத்தின்படி மீதி p of a னா அங்க என்ன இருக்கு, p of 3. அப்ப p of xல x இருக்கிற இடத்துலலாம் என்ன போட போறோம், 3 போட போறோம். மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 50. ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம், மீதி கண்டுபிடிக்கிறோம். 3 கியூபு 27 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 12 ப்ளஸ் 50. சரிதானா? இஸ் ஈக்குவல் டு 27 93 27 மைனஸ் 27 ப்ளஸ் 12 ப்ளஸ் 50. 27 கேன்சல் ஆயிரும். என்ன 27 மைனஸ் 27 0 தானே? 12 50 62. அப்போ மூணாவது கணக்கு ஆன்சர் என்னது, மீதி 62. சரிதானா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கணக்கு போக போகிறோம். அடுத்த கணக்கு பாருங்க. 3x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 5 என்ற பல்லுறுப்புக்கோவையை x ப்ளஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. அதே கணக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்ய போகிறோம், p of xன்னு எடுக்க போகிறோம். 3x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 5. g of xன்னு என்ன செய்ய போகிறோம், ரெண்டாவது கொடுத்துருக்க அந்த பல்லுறுப்புக்கோவை x ப்ளஸ் 3ன்னு எடுக்க போகிறோம். மீதி தேற்றத்தின்படி நமக்கு மீதி என்ன கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு x மைனஸ் a வரும். இங்கே x ப்ளஸ் 3 இருக்கு. அப்போ ஏயோட மதிப்பு என்னது, மைனஸ் 3. மீதி தேற்றத்தின்படி மீதி தேற்றத்தின்படி மீதி என்னது, p of a. அப்போ p of a க்கு பதிலாக இங்கே p of மைனஸ் 3 நம்ம போடணும். ஏன்னா ஏக்கு மைனஸ் 3 நம்ம எடுத்திருக்கோம். p of xல xக்கு பதிலாக மைனஸ் 3 போடுங்க. போட்டால் என்ன கிடச்சிரும், மீதி கிடச்சிரும். மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 5. சரியா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 கியூப் என்னது,
மைனஸ் 27 மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 9 7 3 21 7 3 21 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 81 27 3 81 மைனஸ் 9 36 மைனஸ் 21 மைனஸ் 5 எல்லா நம்பருமே என்ன இருக்கு மைனஸ்ல இருக்கு 81 30 எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் போட்டுடலாம் ஓகேவா 81 36 117 117 21 138 138 5 143 மைனஸ் 143 தான் என்னது இதுக்கு மீதி ஓகேவா அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் மீதி கண்டுபிடிச்சிட்டோம் சரிதானா அடுத்து நாலா கணக்கு போலாமா x இன் அடுக்கு 2018 பிளஸ் 2018 என்ற பல்லுறுப்புக்கோவை x மைனஸ் 1 என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க இந்த கணக்கு பார்த்த உடனே 2018 எல்லாம் இருக்கு எக்ஸனோட அடுக்கு 2018 இவ்வளவு பெரிய கணக்கு நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது இந்த கணக்கை ஒமிட் பண்ணிடக்கூடாது இது ரொம்ப சிம்பிளான கணக்கு சரியா அதே மாதிரி தான் நம்ம போன கணக்கு செஞ்சோம்ல அதே மாதிரி தான் p of x is equal to x இன் அடுக்கு 2018 பிளஸ் 2018 g of x என்னன்னு எடுக்க போறோம் x மைனஸ் 1 சரிதானா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அதே மாதிரி மீதி தேற்றத்தின்படி மீதி தேற்றத்தின்படி மீதி இங்கே வந்து என்ன செய்யும் மீதி தேற்றத்தில் x மைனஸ் a இருக்கும் இங்கே x மைனஸ் 1 இருக்கு அப்போ a யோட வேல்யூ என்னது 1 அப்போ p of a கண்டுபிடிக்கணும் இங்கே p of 1 is equal to x க்கு பதிலா பாருங்க 1 அடுக்கு 2018 பிளஸ் 2018 is equal to 1 இன் அடுக்கு 2018 1 இன் அடுக்கு 2018 இல்ல 1 இன் அடுக்கு 1 லட்சம் போட்டாலும் 1 கோடி போட்டாலும் எந்த நம்பர் போட்டாலும் 1 இன் அடுக்கு எந்த நம்பர் வந்தாலும் என்னதான் அதோட வேல்யூ 1 தான் 1 பிளஸ் 2018 is equal to என்னது 2019 எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சுன்னு பாருங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாலா கணக்கு முடிச்சாச்சு மீதி கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்த கணக்கு அஞ்சாவது கணக்கு பாருங்க p of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10 என்ற பல்லுறுப்புக்கோவையை x minus 2 ஆல் மீதியின்றி வகுத்தால் அவங்களே கொடுத்துட்டாங்க மீதியின்றி வகுத்தால் k இன் மதிப்பை காண்க இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் மீதி கண்டுபிடிச்சோம் இங்க வந்து மீதி இன்றின்னு சொல்லிட்டாங்களா மீதி இன்றினா என்ன அர்த்தம் மீதி 0ன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்க k யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க முதல் பல்லுறுப்புக்கோவை p of x அவங்களே கொடுத்துட்டாங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் p of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10 இப்போ ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம என்ன எடுக்கணும் g of x எடுக்கணும் அது என்னது x மைனஸ் 2 மீதி 0 அவங்களே கொடுத்துட்டாங்களா மீதி 0 என கொடுக்கப்பட்டுள்ளது அவங்களே கொடுத்துட்டாங்களா மீதி தேற்றத்தின்படி இங்கேயும் நம்ம என்ன செய்யணும் மீதி தேற்றத்தை பயன்படுத்தணும் மீதி தேற்றத்தின்படி மீதி என்னது அவங்க 0 கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் k வேல்யூ இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கணும் x மைனஸ் a தான் நமக்கு மீதி தேற்றத்தில் இருக்கும் இங்கே என்ன இருக்கு x மைனஸ் 2 இருக்கு அப்போ a யோட வேல்யூ என்னது 2 மீதி நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாமா p of 2 is equal to 2 into 2 cube minus k into 2 square plus 3 into 2 plus 10 அவங்களே என்னன்னு கொடுத்தாங்க மீதி 0ன்னு கொடுத்தாங்க அதனால is equal to 0ன்னு நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் இப்போ 2 into 2 cube என்னது 8 minus 2 square 4 அப்போ 4k 2 6 plus 6 plus 10 is equal to என்னது 0 ஈரட்டா 16 minus 4k plus 6 plus 10 is equal to 0 அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த மைனஸ் 4k அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் 4k மாறிடுமா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பிளஸ்ல தான் இருக்கு இதெல்லாம் கூட்டலாமா இந்த 10 6 16 இங்க ஒரு 16 அப்போ 16 16 32 4k is equal to 32 னா 1k is equal to என்னது 32/4 therefore k யோட வேல்யூ என்னது 32 4 கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு நாள் m3 என்னங்க 32 அப்ப k யோட வேல்யூ 8 கண்டுபிடிச்சோமா k யோட வேல்யூவை சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் மிச்ச கணக்குகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி